தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டீம் நினைச்சிருந்தா கூட அவர் போய் அதிமுக உறவு கொண்டாடிருக்கலாம், அதில் வந்து பிஜேபி உறவு கொண்டாடிருக்கலாம். டிவிக்கு நாங்கள் போய் இணையணும், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் போய் இணையணும் அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருமே கொள்கைவாதிகள், கோட்பாடுவாதிகள், சித்தாந்தவாதிகள். அதனால வந்து யாரையும் நாங்கள் போய் டிவிக்கெல்லாம் போய் சேர முடியாது. அப்படி உங்களுக்கு அவசியமே கிடையாது. மற்ற கட்சிகள் வந்து எங்கள் மீது வந்து இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருந்த பார்வையாக தான் எங்கள் தலைவர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க நான் பார்க்குறேன். ஆட்சி அமைக்கணும் ஒரு ஆதரவாக கொடுத்து எங்களுக்கு முதன்மையான எதிரிங்கிறது பிஜேபி தான். ஆனால் நாங்கள் வைத்த கோரிக்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இருக்கும்போது எங்களுடைய நிர்வாகிகள் வந்து ஒருமித்த கருத்தா சொன்னது ஏற்பதான் நான் எங்கள் தலைவர் கூட வந்து இசைவு கொடுத்து உள்ளபடியே வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற்றோம். அப்புறம் பாஜகவிலேருந்து இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே வராங்க. இல்லை, அவங்க விஜயதாரணி அம்மாவுக்கு வந்து பாஜகவிலே அவங்க சப்போர்ட் இல்லாமல் வந்து உள்ளபடியே அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் வந்தாங்க. அதனால தான் அந்த பார்வையை நாங்கள் வந்து உள்ளபடியே அவங்க நம்ம வரையறுக்கிறோம். இவ்வளோ சர்ச்சை ஆகாமல் இருந்தால் ஓகே. இவ்வளோ சர்ச்சை நடக்குது அப்படின்னா விளக்கம் கொடுக்கறதுல என்ன தயக்கம்? இல்லை, விளக்கம் கொடுத்துட்டாரு. எங்கள் தலைவருக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. விளக்கம் கொடுக்காம இல்லையா, எங்கள் கட்சியில் தான் இருக்கிறேன், நான் கட்சியில் தான் இருக்கிறேன்னு பொதுவெளியில் சொல்லணும்னு அவசியம் இருக்கு. இல்லை, இது குதிரை பேரம் இல்லையா? பேரங்கிறது நடந்துச்சா நீ சொல்லுங்க. நடக்கலையா? அப்போ பரையர் பாபு நடந்துச்சா? முன்னாள் எம்எல்ஏ கூட அந்த வாய்ப்பு கொடுக்கலாம்ல. அப்போ அவங்களுக்கு நடந்துச்சா, அப்போ இவங்களுக்கு நடந்துச்சா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் திரு இசையமுதன். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. சமீபத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கொடுத்த ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, விசிகாங்கிறது ஒரு எளிய மக்களுக்கான இயக்கம், இதை உடைக்கிறதுக்கு சதி நடக்குது, இதை உடைச்சி என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற குரலில் அவர் பேசுகிறாரு. யார் உடைக்கிறதுக்கு சதி பண்ணுறா, அந்த பெயரை ஏன் குறிப்பிடலை அவர்? இல்லை, அது எப்படின்னா விசிகா வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதியவாதிகள், மதவாதிகள் அது எந்த கட்சியில் இருந்தாலும் உடைக்கிறாங்க. அவங்க வந்து அதிமுக தான் உடைக்கிறாங்க, திமுக தான் உடைக்கிறாங்க, பிஜேபி தான் உடைக்கிறாங்க. இல்லை, எல்லா கட்சியிலும் சாதிவாதிகள் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் மதவாதிகள் இருக்கிறாங்க. அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உடைக்கணும். ஏன்னா வந்து இவ்வளோ பெரிய பேர் இயக்கமாக மாறிடுச்சு. பேர் இயக்கமாக இருந்த உடம்பு பரவாயில்ல, பெரிய ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து எது சரி அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இந்த கட்சி இன்றைக்கி நிலைமை இருக்குது. அப்படின்னு வந்து மற்ற கட்சிகள் வந்து எங்கள் மீது வந்து இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருந்த பார்வையாக தான் எங்கள் தலைவர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க நான் பார்க்குறேன். இல்லை, கட்சியை உடைக்க சதி நடக்கிறதுன்னு சொல்லக்கூடிய தலைவர் யார் அந்த சதியை செய்கிறா, யார் உடைக்கிறாருன்னு சொல்லணும். இல்லை, எல்லா தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்தணும். இல்லைண்ணா, எல்லா கட்சியிலுமே நடக்குது. இப்போ திமுகவில் கேட்பாங்க, அதிமுகவில் கேட்பாங்க, இல்லை பிஜேபியில் கேட்பாங்க, எல்லா கட்சியிலுமே கேட்குறாங்க. அப்படி தான். அதனால தான் வந்து தலைவர் வந்து ஒருமித்த கருத்தை சொல்லியிருக்காரு. இல்லை, ஒரு கட்சி உழைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து திமுக தான் உழைக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சமீபத்திய சான்று, சமீபத்திய சாட்சி அப்படின்னா விசிகாவினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் திமுகவில் போய் சேர்றாரு, பனியூர் பாபு. அப்படின்னா திமுக உடைக்கிறதாக எடுத்துக்கொள்ளலாமா? எல்லா கட்சியுமே அவங்க விருப்பப்படுறாங்க. இப்போ பிஜேபியில் உடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதிமுகவில் உடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, திமுகவில் கூட அப்படி ஒரு நினைவு இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்படலாம். அப்படி தான் யாருமே வந்து ஒருமித்த கருத்தாக அப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் மீது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால தான் எங்கள் தலைவர் அவர்கள் இந்த கோரிக்கையை அவர் முன்னெடுத்து வச்சிருக்காரு. மற்றபடி திமுக மட்டும் உடைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எங்கள் தலைவர் சொல்லியிருப்பார். இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக உடைக்கிறதா இல்லையாங்கிறது ஒரு பேச்சு. இன்னொரு புறம் விசிகாவை தாவேக்கா கூட இருந்தே குழிபறிச்சிட்டு இருக்கு. பல தலித் மக்களுடைய வாக்கு வங்கி விசிகாவிலிருந்து தாவேக்கா பக்கம் இந்த தேர்தலில் திரும்பி இருக்கு. இன்னும் சில முக்கிய நிர்வாகிகள்லாம் உங்கள் பேர் உட்பட அடிபட்டுச்சு. திருமாவளவனுடைய சகோதரி மகன் உட்பட பலரும் வந்து விசிகாவிலிருந்து தாவேக்காவில் இணைய போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதை வந்து தலைவர் திருமாவளவன் தான் தலையிட்டு நிறுத்தி வச்சிருக்காருங்கிற தகவல்களும் சில ஊடகங்களில் வெளியானுச்சு கடந்த காலங்களில். டிவிகே தரப்பு எங்கள்கிட்ட பேசுனது வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்க வந்து எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஒழிய எங்கள் கட்சி நிர்வாகிகள் யாருமே அவங்க நெருங்கலை, யாரும் எங்களை கூப்பிடும் இல்லை. அது போலியான சில செய்தித்தாளில் வந்து உள்ளபடி அது வருது. உள்ளபடி பனியூர் பாபு சேர்ற வரைக்கும் திமுகவில் இப்படி ஒரு தகவல் கன்ஃபார்மாக இல்லை, அது ஒரு சும்மா புகஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. அங்கே சேர்ந்துட்டார். இல்லை, அவர் சேர்ந்துட்டாரு. அதனால் அது ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் எப்படி ஒரு கட்சி வந்து எப்படி டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கும்போது எப்படி அந்த கட்சியை உடைக்க முடியும்? இப்போ அதுதான் பிரச்சனை. திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற வரைக்கும் இங்கேருந்து பனியூர் பாபு திமுகவுக்கு போகல. ஆனால் இப்போ விசிகா தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குற வரைக்கும் விசிகாவிலிருந்து தாவேக்காவுக்கு யாரும் போக மாட்டாங்க. இல்லை, அப்படி கிடையாது. தாவேக்காங்கிறது ஒரு மக்கள் புரட்சியால் வந்து உள்ளபடி வந்திருக்கு. அது வந்து ஒரு முற்போக்குவாதிகள், சிந்தனைவாதிகள் புரட்சியால் உள்ளபடியாக வரல. அது வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தால் ஒரு மக்கள் புரட்சினால் வந்து திராவிட கட்சிகள் முழுமையாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து
டிவிகேக்கு வந்து மக்கள் பெரும்பான்மையாக வாக்களிச்சிருக்காங்க, உள்ளபடி ஆட்சி அவங்க பிடிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் டிவிகேக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்துருமோ இல்லையா, பிஜேபி வந்துடக்கூடாது, வேறு வந்து கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, மற்றபடி வேறு வந்து சாதிவாதிகள் வந்து இதில் வந்து தலையீடு வந்துடக்கூடாதுன்றது தான் நாங்கள் உள்ளபடியே நாங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்கள் உள்ளபடி ஆதரவு கொடுத்தோம். மற்றபடி வந்து டிவிக்கு நாங்கள் போய் இணையணும், எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் போய் இணையணும் அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாருமே கொள்கைவாதிகள், கோட்பாடுவாதிகள், சித்தாந்தவாதிகள். அதனால் வந்து யாரையும் நாங்கள் போய் டிவிக்கெல்லாம் போய் சேர முடியாது, அப்படி உங்களுக்கு அவசியமே கிடையாது. எங்கள் கட்சியை தவிர, கம்யூனிஸ்ட் கட்சி தவிர வேறு எந்த கட்சிக்கு வந்து கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, சித்தாந்தம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள்கிட்ட தான் இருக்குது அந்த கோட்பாடு இருக்குது, எங்கள்கிட்ட சித்தாந்தம் இருக்குது. அப்போ நாங்கள் ஏன் டிவிக்கு போகணுன்னு எங்களுக்கு என்ன அவசியம் இல்லை. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. விசிகா கொள்கையுடைய ஒரு கட்சி தான், முற்போக்கு சக்தி தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் விமர்சனங்கள் எப்படி வைக்கப்படுது? இப்போ உங்கள் தலைவர் சொல்கிறதுலேருந்து தானே அந்த விமர்சனம் ஆரம்பிக்குது. விசிகாவை உடைக்க சதி அப்படின்னா அது வெறும் மேலோட்டமாக சொல்கிறாரோ, தொண்டர்களுக்கும் புரியல, அல்லது மறைமுகமான மெசேஜ் சொல்கிறாரோ திமுக உடைக்குது அப்படின்னு? இல்லை அது திமுக உடைக்குதுன்னு சொல்லலை. ஏன்னா பிஜேபியில் உடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஏடிஎம்பியில் உடைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, திமுகவில் வந்து இதேமாரி ஆள் சேர்க்குன்னு விருப்பப்படுறாங்க. அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக இப்படி யாருமே ஒரு பொதுவான கருத்தும் வச்சுருக்காரு. இப்போ திமுக மட்டும் அந்த செயல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பார். இல்லை இப்போ அதிமுகவுக்கு யாரும் போல, பாஜக கடந்த காலங்களில் முக்கிய நபர்கள் இல்லை செய்திகள் வரும்ல, தலைவர் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் வந்து வாலண்டியராக கூப்பிட்றாங்க, தலைவர் இருக்கும்ல. இப்போ திமுக உடைக்குது, ஆமாம் நோக்கம் கூட இருந்து கூட்டணி விட்டு இல்லை நோக்கம் இல்லை. நோக்கங்கிறது என்னென்னா இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆலமரமாக இருக்குது. இன்றைக்கி வந்து எந்த கட்சி போய் நின்னாலும் அந்த கூட்டணி வெற்றிங்கிறது தான் உள்ளபடியே உண்மை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் புரட்சியில் ஒரு டிவிக்கு ஒரு உள்ளபடி ஒரு ஆதரவு இருக்குது. ஆனால் அந்த ஆதரவு கூட விசிக்க கொடுத்தாங்க மட்டும் தான் ஆட்சி அமைக்க நிலைமை இருந்திருக்கு. அதன் அடிப்படை தான் உள்ளபடி நம்ம கொடுத்தோம். அதனால் வந்து ஒரு இயக்கமாக இருந்த காலத்திலிருந்து கூட இன்றைக்கி வந்து பேர் பெற்ற ஒரு கட்சியாக மாறிடுச்சு. அதனால் அந்த கட்சியிலேருந்து இருந்தோம்னா ஒரு பேர் கிடைக்கும், தோல்வி குற்றவங்களுக்கு வந்து பேர் கிடைக்கும், அந்த தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதனால் வந்து இந்த கட்சியிலேருந்து இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், பிஜேபி கூட இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் எனர்ஜி மாதிரி கிடைக்கும், அவங்க தொண்டர்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிலையில் தான் வந்து இப்படி ஒரு செய்தியை வந்து ஊடகங்கள் பரப்புகிறாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பரவலாக பேசக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். நேற்று தலைவர் திருமாவளவன் சொல்கிறப்ப விஷயம் சொல்கிறார், சில ஊடகங்கள் திட்டமிட்டே அதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஊடகங்கள் மட்டும்தான் அதை செய்கிறாங்களா? கட்சியிலையோ கட்சி தலைமையோ சில விஷயங்களை முன்ன பின்ன பேசுகிறதுனால தானே ஊடகங்கள் அதை அடிக்கோடிட்டு காட்டுது. ஊடகங்கள் மட்டும்தான் அப்படி பண்ணுது, கட்சி தலைமை ஒரு காலத்தையும் தடுமாறாது. ஏன்னா நாங்கள் வந்து ஆட்சி ஆதரவு தான் நாங்கள் கொடுத்தோம், நாங்கள் ஆட்சி அமைக்கணும் ஒரு ஆதரவு தான் கொடுத்தோம். எங்களுக்கு முதன்மையான எதிரிங்கிறது பிஜேபி தான். அவங்க வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் உள்ளபடி நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் நாங்கள் வைத்த கோரிக்கை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இருக்கும்போது எங்களுடைய நிர்வாகிகள் வந்து ஒருமித்த கருத்தாக சொன்னது ஏற்பதான் நான் எங்கள் தலைவர் கூட வந்து இசைவு கொடுத்து உள்ளபடியே வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற்றோம், ஆட்சியில் பங்கெடுத்துப்போம். ஆனால் கூட்டணியில் பங்கு கிடையாதுங்கிறது எப்படி? ஆமாண்ணா, இப்போ ஆமாம் நாங்கள் எந்த அளவில் பார்வையில் நாங்கள் அந்த ஆதரவு கொடுத்தோமோ அதே நட்பார்வையில் எங்களுக்கு அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. கூட்டணி இதுவரையும் சொல்லவே கிடையாது. நாங்கள் திமுக கூட்டணிலேருந்து உள்ளபடி வெளியே வந்துட்டோம். அதேமாதிரி டிவிகே கூட்டணி நாங்கள் உள்ளபடி இல்லை. நாங்கள் கூட்டணிங்கிறது என்ன, கூட்டணிங்கிறது தேர்தல் நேரத்தில் வந்து ஒன்று சேர்ந்து வாக்குகளை சேர்க்கணும் மட்டும்தான் கூட்டணி. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி தலைவர் திருமாவளவன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லையே. இது வந்து கொள்கை ரீதியான கூட்டணி, ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் வெற்றி தோல்விக்காக. ஆமாண்ணே, பாஜக எதிர்ப்பு, திமுக விசிக தீக்க, இது மூன்று குழல் துப்பாக்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். உண்மை அது எது மட்டும். ஏன்னா அந்த தேர்தல் சமயத்தில் தான் அந்த எங்களுடைய கொள்கையை நாங்கள் கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்ப்போம். திமுக இருக்கக்கூடிய தோழர்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம். திமுக இருக்கக்கூடிய கொள்கைகள் எங்கள்கிட்ட வந்து கேட்போம். சரி இது வந்து நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டுட்டு போய் சேர்ப்போம். அதுவும் எங்களுக்கு அது ஓட்டு வங்கியாக மாறும், நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். இதுதான் உண்மை. ஆனால் மற்றபடி கூட்டணிங்கிறது வந்து தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் ஒழிய மற்றபடி உறவு என்பது ஒரு அன்பின் இணக்கமாக தான் இருப்போம். ஒரு தோழமை இப்போ இன்றைக்கி கூட நாங்கள் திமுக வந்து நாங்கள் ஒரு தோழமை உணர்வோட நாங்கள் பார்க்குறோம், ஒரு அன்பின் இணக்கமாக தான் பார்க்குறோம். நாங்கள் அவங்கள வந்து ஒரு 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 எதிரியாக நாங்கள் உள்ளபடியாக நாங்கள் பார்க்கல, எங்கள் தலைவரும் பார்க்கல, நாங்களும் பார்க்கல, எங்கள் தொண்டர்களும் பார்க்குறாங்க. அதுமாதிரி கூட்டணின்னு வந்தால் தேர்தல் வந்தால் நாங்கள் திமுகவோட இருக்கிறோமா இல்லை நாங்கள் வந்து டிவி கூட இருக்கிறோமா இல்லை அதிமுக கூட நாங்கள் போகிறோமாங்கிறது எங்கள் தலைவர் தான் எடுக்கணும். அந்த நேரம் கூட வந்து தேர்தல் நேரம் தான் அந்த முடிவு எடுக்க முடியும். மற்ற நேரத்தில் வந்து அதை கூட்டி நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல அது. ஆனால் திமுக விசிகாவை எப்படி பார்க்குது? ஏன்னா விசிகாவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ திமுகவில் போய் சேர்றாங்க அப்படின்னா அப்போ திமுக விசிகாவை இப்போ நட்பு சக்தியாக பார்க்குதா அல்லது முரண் சக்தியாக பார்க்குதா? அது திமுக மனநிலை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய மனநிலை மாறிட்டே இருக்கும். திமுகவுக்கு வந்து 1000 கண்கள் இருக்கிற மாரி அவங்களுக்கு வந்து 1000 எண்ணங்கள் இருக்கும். அதனால் அவங்க பார்வைக்கு நம்ம வந்து நம்ம நடந்துக்க முடியாது. அதனால் அவங்க அதேமாதிரி அவங்களுடைய திமுகவில் இருக்கக்கூடிய
தோழர்களாக இருக்கட்டும் இல்லை தலைவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய மனநிலை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இல்லை பனையூர் பாபு திமுகவில் சேர்ந்ததை எப்படி பார்க்குறீங்க? சரிதானா அது? நாங்கள் அவர் இல்லைன்னா அவரு ஒரு கொள்கை ரீதியாக வந்திருந்தால் என்னோடபடி நாங்கள் வந்து சரியாக தவறாங்க பேசுவோம். அவர் கொள்கை ரீதியாக வரவே இல்லையா, ஒரு வந்தார் சென்றார் அப்படி தான் நினச்சிக்க போகிறோம். அப்படி தான் பல பேர் வர்றாங்க, சீட்டு வாங்கிக்கிறாங்க, திருப்பி போயிடுறாங்க. இல்லை இப்போ இது தவறுன்னு பேசும்பொழுது திமுகவிடமிருந்து முரண்பட்டு வந்த ஆதவர்ஜுனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும் எப்படி பார்க்குறது இப்போ விசிகால? அவர் வந்து எங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சார். அவர் திமுகவோட போய் இணையில, ஏன்னா திமுகவுக்கு நெருக்கமான ஒரு நபர். அவர் அதே திமுகவோட போய் சேரல, திமுகவில் கூட சீட்டு கேட்கல. எங்கள் கட்சியில் வந்தார், எங்கள் கட்சியில் இருந்து அவர் வந்து உள்ளபடி அவர் வந்து சீட்டு கேட்டார். அது உள்ளபடி அவர் கிடைக்காத சூழ்நிலை அன்றைக்கி வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதை கொஞ்சம் லாபி பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. அதன் பிறகு வந்து சில ஆதரவாளர்கள் சில அவருக்கு மனதை தோன்றதில் சில சமூகத்தில் அவர் எழுதி, அதனால் சில திமுக அன்றைக்கி நாங்கள் உறவில் இருந்தோம். அந்த உறவு வந்து பாதிப்பு வந்துடக்கூடாதுனால அவர் வந்து ஒரு இடைநீக்கம் செஞ்சுருந்தோம். அது வந்து அவருக்கு கூட பிடிக்காம கூட அவர் டிவியில் பக்கம் போயிருக்கலாம். அது வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண பிறகு தான் அவர் அது போனார். ஆனால் எங்கள்கிட்ட சொல்லிட்டு பிறகு தான் அவர் போனார். அதனால் வந்து நாங்கள் அந்த செய்தியும் வந்து அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் எப்படி நாங்கள் எடுத்துக்கிட்டோமோ அதை அண்ணன் ஆதரவு நாங்கள் எடுத்துக்கல. ஏன்னா அவர் எங்கள்கிட்ட ஒப்புதல் பெற்றுட்டு ஆதரவு பெற்று வாழ்த்துக்கள் பெற்று தான் உள்ளபடி அவர் போனார். அதை நாங்கள் உள்ளபடி அவர் நாங்கள் அண்ணன் ஆதரவு நாங்கள் வாழ்த்துறோம். இன்னும் நாங்கள் பார்த்தா கூட அவர் அன்பாக இப்போ எங்கள்கிட்ட பழகுறாரு, பண்பாக பேசுகிறாரு. அதனால் அவரை நாங்கள் உள்ளபடி நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம். நாங்கள் அதில் இன்னொரு விஷயமும் செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆர்எஸ்எஸ் பிள்ளையாக விஜயை பார்த்தீங்களே இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப, ஆர்எஸ்எஸ் பிள்ளையாக விஜயை நாங்கள் சந்தேகித்தோம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவர் ஜனநாயக சக்திகளான முற்போக்கு சக்திகளான எங்களை நோக்கி தான் வந்தார், பாஜக அதிமுகவை நோக்கி போகலை, அதனால எங்கள் சந்தேகம் தீர்ந்துடுச்சு அப்படிங்கிறாரு. இதை அப்படி தான் பார்க்கணுமா? இல்லை ஆமாண்ணே, ஏன்னா அதிமுக பிஜேபியும் ஒரே நேர்கோட்டில் இருந்து மக்களை வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள்லாம் வந்து மதசார்பற்ற முற்போக்கு ஒன்று உருவாக்கி அதில் வந்து உள்ளபடியே நாங்கள் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் முஸ்லீம் லீக்லாம் நாங்கள் வந்து பெரிய ஒரு உறவு பலமாக இருந்து நாங்கள் வந்து பயணம் செய்திருந்தோம். ஆனால் ஒரு தேர்தல் முடிவுங்கிறது வந்து அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒரு சாதகமாக போயிடுச்சு. அந்த முடிவு சாதகமாக போனாலும் அவங்க நினச்சிருந்தா போய் வந்து பிடிஎம் நினச்சிருந்தா கூட அவர் போய் அதிமுக உறவு கொண்டாடிருக்கலாம், அதில் வந்து பிஜேபி உறவு கொண்டாடிருக்கலாம். அது இல்லாமல் நேராக வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் உறவு ஏற்படுத்திட்டாங்க, காங்கிரஸுடைய உறவு ஏற்படுத்திட்டாங்க, எங்களுடைய உறவு ஏற்படுத்திட்டாங்க. அதன் பிறகு தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஆதரவு நம்ம கொடுக்குற சூழ்நிலை உருவாச்சு. இல்லை அவங்க நினச்சிருந்தாங்க அதிமுகவோட உறவு ஏற்படுத்திக்கலாமே, எப்படி நமக்கு சிஎம் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட அவங்க அந்த முடிவு எடுத்துருக்கலாம்ல. இல்லை அதுதான் கேட்குறாங்க. இப்போ வெளிப்படையாக அவர் ஒரு கூட்டணியை அமைக்கலை, கூட்டணி உங்களை நோக்கி வந்தார். ஆனால் அதிமுக உடைச்சாரு, அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்தாருங்கிறத அதை ஏன் திரும்ப விமர்சிக்க தயங்குகிறார்? இல்லை அது நாங்கள் தான் முதல் விமர்சனம் பண்ணோம். ஏன்னா அதேமாரி வந்து அதிமுகவிலேருந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து அது வந்து உள்ளபடியே ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது, அது ரொம்ப தவறான செயல். இது வந்து உள்ளபடியே நாங்கள் வந்து உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோங்கிறது வந்து 2 தடவை எங்கள் தலைவர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக பதிவு பண்ணியிருக்காரு. அதன் பிறகு தான் வந்து கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்டாங்க. அதன் பிறகு மறுபடியும் வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து அவங்களாம் ஜெயலலிதா கண்ட முகம், அவங்களாம் வந்து எம்ஜிஆர் கண்ட முகம், அவங்களாம் உள்ளபடி வந்திருக்கக்கூடாது தான். இருந்தாலும் அவங்க தன்னுடைய சுய லாபத்துக்காக உள்ளபடி அவங்க வராங்கிறது உள்ளபடி வருத்தம் அளிக்க செய்கிறத நான் அதை நான் பார்க்குறேன். உள்ளபடி அது எங்களுக்கு வருத்தம் தான். அது இல்லை சமீபத்தில் விசிக இடதுசாரிகள் தலைவரெல்லாம் ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசும்பொழுது முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தடுத்ததுனால தான் எண்ணிக்கை இதோடு நின்றுச்சு, இல்லைன்னா இன்னும் அதிகமான நபர்கள் அதிமுகவிலேருந்து வந்திருப்பாங்க, சேர்த்துப்பாங்க. ஆனாலும் இப்போ விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு, தாவேக்கால சேர போகிறதாகலாம் தகவல் வருது. அப்போது இவங்களை வந்து பெரிய அளவில் அவங்க பார்க்கலையா தாவேக்கா? இல்லை அப்படி இல்லைண்ணே, அது என்னென்னா ஏடிஎம்கில் மட்டும்தான் அப்படி போகல, டிஎம்கில் தான் அப்படி போகிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ யாரும் போகல இல்லையா, ரிசைன் பண்ணி? ஆமாம் அப்படி போகல, ஏன்னா அப்போ வாய்ப்பு இல்லை, அப்படி யாரும் போகல. ஆனால் திமுகவிலேருந்து நிறைய பேர் உள்ளபடியே டிவி கேட்க வர்றாங்க. அதே போல் வந்து ஏடிஎம்கிலேருந்து உள்ளபடி நிறைய பேர் வர்றாங்க. அது உள்ளபடியே நம்ம அது ஏற்கத்தக்க செயல் கிடையாது, உள்ளபடியே அது நம்ம வருத்தமளிக்க செயல் தான். அது பாஜகவிலிருந்து விஜயதரணி போன்றோர் வர்றாங்க, அதை எப்படி விசிக பார்க்குது? விசிக கொள்கை ரீதியான இயக்கம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணலை, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணலை, அதனால தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னா, அப்புறம் பாஜகவிலேருந்து இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே வராங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே வராங்கங்கிறத எப்படி பார்க்குறது? இல்லை விஜயதரணி அம்மாவுக்கு வந்து பாஜகவிலே அவங்க சப்போர்ட் இல்லாமல் வந்து உள்ளபடி அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் வந்திருக்காங்க. அதனால தான் அந்த பார்வையை நாங்கள் வந்து உள்ளபடி அவங்க நம்ம வரையறுக்கிறோம். இல்லைன்னா உள்ளபடி நாங்கள் வந்து கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருப்போம். ஏன்னா அவங்க வந்து காங்கிரஸில் இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை அமைச்சராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாநில பதவி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, உள்ளபடி அது கிடைக்கல. அதன் பிறகு வந்து பிஜேபி கலந்துக்கிட்டாங்க. அவங்க பிஜேபியில் அவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு 3 ஆண்டு காலமாக இருந்தாங்க, முக்கியத்துவம் கிடைக்கல, யாருமே கண்டுக்கல. அதன் பிறகு தான் அவங்க வந்து டிவியை வந்துட்டாங்க. அவங்க பிஜேபியில் வந்து அவங்க
அவங்க ஒரு வழியாக அவங்களுக்கு ஆதரவாக இருந்துச்சு, உள்ளபடி அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஆதரவு அங்கே உள்ளபடியே ரொம்ப கம்மி, அவங்களுக்கு ரொம்ப ஆளுமையும் அங்கே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் அவங்க டிவிகே பக்கம் வந்தாங்க. அதனால் அவங்க ஒரு அரசியல்வாதிகள். அப்போ பாஜகவில் முக்கியத்துவம் பெறாத நபர்கள் தாவேக்கா வரும்பொழுது விசிக ஏற்றுக்குமா? இல்லை, ஹெச் ராஜாவுக்கு முக்கியத்துவம் இல்லைங்கிறாங்க. அவர் அங்கிருந்து தாவேக்கா வந்துட்டாருன்னா அது இதே மாதிரி தான் அனுபவிக்கலாம். இல்லை அப்படி இல்லைங்க. அது வந்து டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம், அவங்களுடைய கொள்கை கோட்பாடு. ஆனால் நம்ம போய் தலையிட முடியாது. அது நம்ம நீங்கள் ஒரு அரசை ஆதரிக்கிறீங்க, என்ன சொல்லி ஆதரிக்கிறீங்கன்னா அது மதச்சார்பற்ற அரசு, பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு இதை ஆதரிக்கிறோம் அப்படின்னா, பாஜக முகமூடி அல்லது வேறு வடிவத்தில் அங்கிருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்கள ஆதரிக்கிறதும் பாஜக ஆதரிக்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்குது? அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவிக்கில் வந்து பிஜேபியிலேருந்து போன நபர்லாம் இருக்கிறாங்க, அமைச்சரே ஆயிருக்கிறாங்க. 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சு ஆயிருக்கிறாங்க. அப்போ அதேமாரி திமுகலேயே நிறைய பேர் வந்து பக்கா இந்துத்துவவாதி தான் இருக்கிறாங்க. அதே போல் வந்து ஏடிஎம்களையும் நிறைய இந்துத்துவவாதிகள் ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. விசிகாவிலும் உள்ளபடி ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் எங்களுடைய முதன்மையான கோரிக்கையை வந்து நாங்கள் வந்து சாதி மறுப்பு, வந்து சமத்துவம், சமூக நீதி, இதுதான் நாங்கள் முன்னிறுத்தின கொண்டு போகிறோம். ஆனால் டிவிக்கேல இப்படி போகிறது பார்க்குறது வந்து உள்ளபடி அது சங்கடங்கள் தான் உருவாகுது. சங்கடம் இல்லாமலாம் கிடையாது, சங்கடம் உருவாகுது. ஏன்னா வேறொரு கட்சியிலிருந்து பிரிஞ்சு கூட்டிகிட்டு போகிறது வந்து சங்கடம் தான். அது டிவிக்கே இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, இல்லை அதிமுக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கட்சியை உடைச்சி கூட்டிகிட்டு போகிறதாலும் சரி, உள்ளபடியே அது வந்து சங்கடங்கள் தான். ஏன்னா ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போகிறாருன்னா அந்த தலைமை மீது அந்த நபர் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ இருக்கிற கட்சியிலே அவர் நம்பிக்கை இல்லாமல் இருக்காருன்னா அவர் போய் அவர் அந்த கட்சிக்கு போய் என்ன நம்பிக்கை இருக்க போகிறாரு? இப்போ அது ரொம்ப ரொம்ப தவறான செயலை தான். நேற்று கொடுத்த பேட்டியில் விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளுநர் ஷானவாஸ் அவர் குறித்தான கேள்விகளுக்கு அவர் வந்து தனி கட்சியெலாம் தொடங்க போகிறதில்ல, அதெல்லாம் தவறான தகவல், என் கூட தொடர்பில் தான் இருக்கார், என் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கார், வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காரு, என்னை சந்திப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது தலைவர் பேசுகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் வந்து ஷானவாஸ் இல்லை பேசியிருக்கணும், அவர் இல்லை விளக்கம் கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு முறையும் அவருக்காக எவரையாக விளக்கம் கொடுக்குறாரு? இல்லை, அது அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சியில் அவர் உறுப்பினராக இருக்கிறார். அவரை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அது ஒரு குடும்பத் தலைவராக இருந்து பதில் நிலையில் எங்கள் தலைவர் இருக்கிறார். ஆனால் ஷானவாஸ் அவர்கள் சொல்லியிருக்கணும், உள்ளபடி அவர் இங்கே இல்லை, அவர் உள்ளபடி வெளிநாட்டு இருக்கிறார். அவர் உள்ளபடி அவர் வந்த பிறகு உள்ளபடி அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இல்லை, எங்கே இருந்தாலும் ட்வீட் போட முடியும், ஃபேஸ்புக்கில் பதிவிட முடியும். ஆனால் அவர் தனது விசிக்கு அவனுடைய பொறுப்பை கூட எடுத்து தான் என்ன அது தனிநபர் சுதந்திரம். அது வந்து ஏன் எடுத்தீங்க, ஏன் வந்து போடல, ஏன் பேசி நம்ம கேட்க முடியாது. இன்னமும் இருக்கிறார், அவர் நம்ம வரவேற்போம். நாளைக்கும் அவர் இருப்பார், நம்ம வரவேற்போம். அவர் நம்ம அண்ணன் தான், நம்ம தம்பி தான். அதனால் அவர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் வந்து ஊடகங்கள் பரப்பக்கூட செய்திக்கு நம்ம வந்து அது தீனி போடக்கூடாது. அந்த இடத்துல தான் மறுபடியும் கேள்வி வருது, மறுபடியும் ஊடகங்கள் மீதே பழி போடுதா விசிக்க? ஷானவாஸ் எதையும் சொல்லாத பொழுது ஷானவாஸ் எதையும் சொல்லலன்னு தானே ஊடகம் சொல்லுது. ஆமாம், இப்போ ஷானவாஸ் ஒரு பதிவு போட்டு நான் விசிகாவில் தொடர்கிறேன்னு சொல்லிட்டா எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் ஆச்சு, அவரே அதை தயங்குறாரு. இல்லை, அப்போ ஊடகங்கள் அதை பேசத்தானே செய்யும். இல்லை, அப்படி இல்லை. அது என்ன, அவருடைய பேரு கீழே இருக்கிற ஐடியா எடுத்தார்னா அவர் வந்து ஒரு நாகப்பட்டினம் எம்எல்ஏன்னு உள்ளபடியே இருந்திருக்கும். அவர் விசிகா வந்து துணை பொதுச்செயலாளர் இருந்திருக்கும். இப்போ வந்து ஷானவாஸ் முன்னாள் எம்எல்ஏ அப்படின்னு போட முடியுமா? அது நல்லா இருக்கு. போட்டுருக்காங்கல்ல, முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, இப்போ முதன்மை செயலாளர் போட்டுக்கலாமே. போடலாம். அல்லது விசிகாவில் இவ்வளோ சர்ச்சை ஆகாமல் இருந்தால் ஓகே. இவ்வளோ சர்ச்சை நடக்குது அப்படின்னா விளக்கம் கொடுக்கறதுல என்ன தயக்கம்? இல்லை, விளக்கம் கொடுத்துட்டாரு. எங்கள் தலைவருக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. விளக்கம் கொடுக்காம இல்லையா, எங்கள் கட்சியில் தான் இருக்கிறேன், நான் கட்சியில் தான் இருக்கிறேன்னு பொதுவெளியில் சொல்ல என்ன அவசியம் இருக்கு? இல்லை, ஆக்டிவாக இருந்த நபர் இருக்கக்கூடிய அதுதான் தவறு. அதுதான் தவறு. அவர் வந்து எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னமும் இருக்கிறாரு. அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருக்காரு. அப்போ ஆக்டிவாக இருந்தார், இப்போ ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அவர் சரியாக வாட்ச் பண்ணு அர்த்தம். இப்போ எப்படி இருக்கிறாரோ அதே நிலைமை தான் முன்னே இருந்தார். அப்போ அவர் ஆக்டிவாக. இப்போ இசையமுதன் மீது ஒரு குற்றச்சாட்டு, உங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அது நீங்கள் விளக்கம் கொடுப்பீங்களா, தலைவர் விளக்கம் கொடுப்பாரா? ஏங்க, ஒரு தலைவர் கட்டுப்பட்டு இருக்கிறேன். நான் தலைவர் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் தலைவர் மீது நான் பேசிட முடியுமா? அது சரியாக இருக்குமா? ஒரு ஜனநாயகவாதியாக வந்து பேசலாம். ஆனால் தலைவர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அது அவர் பேச்சு மேலே என்ன பேச முடியும்? எனக்கு பேச முடியாதுல்ல. அப்போ தலைவர் சொல்லும்போது இதுக்கு மேலே என்ன இருக்குது? அதுக்கப்புறம் சாரணவசானம் சொல்லணும்னு அவசியம் இருக்கா? தலைவர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது சாரணவசானம் சொல்லி தான். ஏன்னா இது முதல் முறை இல்லை. இதுக்கு முன்னாடி அமைச்சரவை பொறுப்பேற்பு விழாவுக்கு போகும்பொழுது கூட ஷானவாஸ்க்கு பாஸ் தரப்படலை, கடைசி நேரத்தில் அவர் வெளியே நின்றுட்டார் அப்படின்னு தலைவர் விளக்குறாரு. ஏன் கலந்துக்கல அப்படின்னு ஷானவாஸ் விளக்கலை. அப்போ ஊடகங்கள் சந்தேகப்படுமா? இல்லை, அப்படி இல்லை. என்னென்னா ஊடகங்கள் வந்து தலைவர் மீது கேட்கக்கூடிய கேள்வினால அதை தலைவர் சொல்லப்படி சொல்கிறார். இப்போ ஊடகங்கள் கேட்கலன்னா யாரும் நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்போ ஷானவாஸை பற்றி ஷானவாஸை போய் கேட்கல. நீங்கள் அவர் வீடு சென்னையில் தான் இருக்குது,
அவர் வெளிநாட்டில் இப்போ தலைவரே FB-ல ஒரு வீடியோ இல்லை, லைவ் போடுறாரு, அதுதானே. ஊடகங்கள் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை அதுதான் அவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, ஏன் வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னு சாணவாச போய் கேளுங்க. நீங்கள் ஏன் நீங்கள் வந்து மீடியா ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படின்னு போய் அவர் போய் கேளுங்க. அது தப்பு இல்லை, கேட்கலாம்ல. அப்போ தலைவர் நோக்கி அந்த கேள்வி வரும்போது அதுக்கான பதில் சொல்ல தானே ஆகணும். அதான உண்மை. அந்த பாடு தான் தலைவர் ஒவ்வொரு கேள்வியும் பதில் அளிக்கிறார் ஒழிய சாணவாசனுக்காக போய் வந்து நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு கட்டாயத்தான் தலைவர் உள்ளபடியே இல்லை. அது ஏன்னா அவர் கட்சியின் தலைவர். அவர் அப்படிலாம் ஒருத்தருக்கு மட்டும் ஒரு முதன்மையான கருத்து வைக்கணும்னு தலைவருடைய எண்ணமும் இல்லை. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால போய் சேர்றதுக்கு தாவேக்காவை காரணம் சொல்ல முடியாதுன்னு தலைவர் சொல்கிறாரு. ஆமாண்ணே, அது உண்மை தானே. அப்புறம் அப்போது அவங்க வந்து ஒரு கட்சியில் இருந்து அந்த கட்சியில் அந்த தலைவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அமைச்சராகி அதன் பிறகு அங்கிருந்து பேர் புகழ் சம்பாதித்து தான் உள்ளபடி அவங்க அங்கேயே தான் இருந்து அந்த அந்த கட்சி தொண்டர்கள் தானே அவங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும். அதேமாரி அவங்க அவங்க வராங்கன்னா அவங்க சுயலாபத்துக்கு தானே அவங்க வராங்க. அப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து டிவி கேமரா பழிப்பட முடியும்? முதல் பாயிண்டே அவங்க மேலே தான் பழிப்பட முடியும். இல்லை, இது குதிரை பேரம் இல்லையா? ஒரு கட்சியில் இருக்கிறவங்க பேரங்கிறது வந்து அப்போ நடந்துச்சா? பேரங்கிறது நடந்துச்சா? நீ சொல்லுங்க. அப்போ பன்னீர் பாபு நடந்துச்சா? பன்னீர் பாபு எம்எல்ஏவா இல்லையே, கட்சி பொறுப்பு நிர்வாகி தானே. அப்போ இவங்க எம்எல்ஏ இல்லை. இல்லை, எம்எல்ஏவா இருந்தவங்க நாளைக்கு இல்லை. அதே தான் நான் சொல்றேன். ஒரே ஒரு மாதத்துக்குள்ள ராஜினாமா இல்லை, அதே தான் நான் சொல்றேன். நாளைக்கு பன்னீர் பாபு கூட அப்போ அந்த சீட் கொடுத்து அண்ணன் பன்னீர் பாபு கூட அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல. அப்போ நாளைக்கு இவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு கொடுக்கலாம்ல. ஏடிஎம்கே சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கூட அந்த வாய்ப்பு கொடுக்கலாம்ல. அப்போ அவங்களுக்கு நடந்துச்சா? அப்போ இவங்களுக்கு நடந்துச்சா? இல்லை, இப்போ அப்போ ரெண்டு பேரும் மீது தவறு இருக்கணும்ல, அதையாவது சொல்லணும்ல. தாவேக்கா காரணம் இல்லை அப்படின்னா அப்போ என்ன சொல்ல வருகிறார் தலைவர்? இல்லை, என்ன இல்லைன்னா ஒரு கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகி அங்கே அமைச்சராகி இருந்து அங்கே எல்லாரும் பேர் புகழ் பெற்று அங்கே இருப்பது தான் சரி. அதை விட்டு வெளியே வர்றது வந்து அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அதுதான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்தவங்களை ஏன் வரன்னு கேட்காம ஏன் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு நம்ம கேள்வி கேட்டு நல்லா இருக்குமா? ஏன் போனவங்க தான் கேட்கணும். வர்றவங்க தவறான நோக்கத்தில் வர்றாங்க அப்படின்னா அப்போ இல்லைண்ணே, தவறான நோக்கத்தில் வராங்கன்னா இவங்க ஏன் சேர்த்துக்கிறாங்க? அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ வராங்கன்னு தெரியுதுல, இப்போ சேர்க்காம இருந்துக்கோங்களேன். ஓகே தானே. அப்போ வரதுனால பிரச்சனை. அதே தான் நாங்கள் திமுக மீது இந்த வார்த்தை சொல்கிறோம். அப்போ திமுக வரவங்க ஏன் அவங்க வந்து வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க? அதுவும் தவறு தானே. அப்போ இதுவும் தவறு தானே. இப்போ விசிகாவில் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், இன்னொரு அமைச்சர் கொடுங்க, தலைவரை திருச்சி கிழக்கில் போட்டியிடணுங்கிற விவகாரம் மறுபடியும் பேசப்படுறதாக சில தகவல்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வருது. அது உண்மையா? அப்படி தான் பேசப்படுது. இல்லைண்ணே, தலைவர் வந்து தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. நான் வந்து நிற்க போடுறதுன்னு கிடையாது. ஆனால் வந்து அது எந்த முடிவு தான் அது தலைவர் தான் முடிவு செய்யணும். அவர் நிற்கிறாரா நிற்கலையா அப்படின்னு வந்து தலைவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் தலைவர் ஆல்ரெடி ஒரு முடிவு சொல்லிட்டார், நான் நிற்கலை, நான் வந்து தேசிய அரசியல் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் ஊடகங்களில் வந்து ஏதாவது சிறுத்தைகள் மீது ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அவங்கள வந்து அரசியல் படுத்திகிட்டே இருக்கணுங்கிறது வந்து லைம்லைட்லேயே இருக்கீங்கல்ல, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி இல்லைண்ணே. அது வந்து என்னென்னா, இது வந்து சிதறி கிடந்த மக்கள் இன்றைக்கி ஒன்று கூடியிருக்கிறோம். அதோட வலிமை வந்து பிடிக்காமல் இருக்கக்கூடிய சில சாதியவாதிகள் வந்து மதவாதிகள் கலப்பக்கூடிய வதந்தி தான் இது. அது திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும், குறிப்பாக எந்த கட்சியில் வந்து பேசக்கூடிய நபராக இருந்தாலும் அவங்க சாதியவாதிகளாக இருப்பாங்க, இல்லை மதவாதியாக இருப்பாங்க. அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இல்லை பிஜேபி இருக்கட்டும், அவங்க தான் வந்து எளிய மக்களுடைய அதிகாரத்தை உடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இல்லை, சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அழுத்தப்பட்ட மக்களால் ஒன்று திரட்டப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான இயக்கமாக மாறுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சமீப நாட்களாக விசிகாவினர் வைக்கக்கூடிய பதில் விமர்சனம் எப்படி இருக்குது அப்படின்னா, பாஜக விமர்சித்தா அவங்க ஆன்டி இண்டியன், திமுக விமர்சித்தா அவங்க பிஜேபி பி டீம், அதிமுக விமர்சித்தா அவங்க திமுகவோட பி டீம் சொல்கிற மாதிரி விசிகா மீதான அரசியல் விமர்சனங்களுக்கு கூட விசிகா கொடுக்கக்கூடிய பதில் என்னென்னா, அவங்க சாதி வன்மத்தோடு விமர்சிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மத பார்வை இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே சாதிக்கு எதிர்ப்பாக நிப்பாட்டுறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ விசிகா மீதான அரசியல் விமர்சனம் அப்போ நீங்கள் வந்து அப்போ வந்து பிஜேபியில் வந்து உங்களுக்கு மதவெறி இல்லை, பிஜேபியில் வந்து உங்களுக்கு வந்து சாதிவாதி இல்லை, திமுகவில் வந்து உங்களுக்கு சாதி வெறி இல்லை, பிஜேபியில் வந்து உங்களுக்கு மதவெறி இல்லை, அதேமாதிரி ஏடிஎம்கில் இல்லை, அதேமாதிரி திமுக இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா கட்சியிலுமே மதவாதி சக்திகள் இருக்கிறாங்க, மதவெறி விமர்சிக்கவே கூடாது. இல்லை அப்படி இல்லைண்ணா, ஜாதி வெறி சாயம் இல்லை 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 விசிகா வந்து விமர்சனம் பண்ணணும். அப்போ விமர்சனம் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் உள்ளபடி தவறு செய்யவே கிடையாது. நாங்கள் எந்த நேரத்தில் இதுவரையும் எங்கள் தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 36 ஆண்டு காலத்தில் வந்து ஒரு தடவை கூட வந்து அரசியல் பிழை உள்ளபடி பண்ணவே கிடையாது. எங்கள் தலைவர் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் எங்கள் தலைவர் வந்து அவ்வளோ ஒரு புனிதமாக இருக்கிறார். எங்கள் தலைவர் அரசியல் வாழ்க்கையிலும் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய புனிதமாக இருக்கார். அவர் வந்து எந்த கொள்கையிலேருந்து அவர் மாறுபடலை. எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நாங்கள் இந்த பக்கம் போகிறோம், அப்போ அவங்களுக்கு அது பிடிக்கல, அதனால் அவங்களுக்கு அது எதிராக மாறுது, அவங்களுக்கு எதிராக தெரியுது. அவங்க விமர்சனங்களுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லக்கூடாது, எங்களுக்கு இது பிடிச்சிருக்கே, அதை தான் நாங்கள் பண்ணுறோம்.
பிடிக்காம நம்ம இல்லை. அப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நாங்கள் நின்று இருந்தால் அது அவங்க சரியாக இருந்திருக்கும். அப்போ எங்களுக்கு பிடிக்கும் போது நாங்கள் நின்று அது தவிர அவங்க தெரிஞ்சிருக்கும். அது அவங்களுடைய மண்ணை என்ன நீரோட்டத்துக்கு நம்ம வந்து உயிரோட்ட முடியாது இல்லை. அது இந்த இடைத்தேர்தலில் விசிகாவோட நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? கண்டிப்பாக எங்கள் தலைவர் நல்ல ஒரு பதில் சொல்லுவார். அது தலைவர் போட்டிடுறாரா இல்லையா, நாங்கள் யாரோட கூட்டணி இருக்கிறோங்கிறது கண்டிப்பாக எங்கள் தலைவர் பதில் சொல்லுவார். அது எங்களுடைய நம்பிக்கையாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இந்த தேர்தலில் ரொம்ப நன்றிண்ணே. நிறைய கேள்விகளுக்கு நிதானமாகவும் ஆழமாகவும் பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.